மறுபடியும் நீங்க ஏதாவது வேலையை இருந்தா சொல்லி அனுப்புங்க, நான் வந்து சேருகிறேன். யாருங்க அரசனை பதமாக பார்த்துக் கொள்ளுங்க. சரி சரி நீங்க சொல்லுங்க. நினைவு இருக்கட்டும். அரசே எல்லா வேலையும் நடுக்கடலுக்கு போய் மகர மீன் பிச்சை கொண்டுட்டு வாடான்னா அவன் நடுக்கடல்ல போனா அந்த மீனானது கழித்து இவன் செத்து போயிருவான்னு சொல்லிட்டு இவன் அனுப்பிச்சுட்டா முழுசா வந்து அப்படி நிற்கிறானே. இந்த அரை மண்டை எனக்கு அப்படியே தெரியும். சும்மா தான் உட்காந்து வாட்ச் பண்ணதான் வரும். என்ன நடந்திருக்கும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எவனாவது தெரியும் மண்டையில முடியே இல்ல, அவனுக்கு மூளை இருக்குமா? அவன் யோசனை பத்தியா நாளைக்கு ஆவல. அந்த மாயவல்லி என்னை என் மனதை பிசைகிறாள். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. என்னங்கள் அரசே செய்வது எனக்கு ஒன்றும் புலப்படவில்லையே. சென்றவன் எப்படி மறுபடியும் திரும்பி வந்தான்? அதுதான் அங்குதான் ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கிறது. ஆமாங்க. ஏங்க அந்த மாயவல்லி ஒரு முறை பார்க்கலாமா? இப்பொழுது ரோசனை இப்பொழுது 2 மாதம் ஆகிவிட்டது. அவர்கள் வந்து 2 மாதம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு ஊதியத்தை கொடுக்க வேண்டும். சென்று பார்த்தால் என்ன நடந்திருக்கும் என்று கணிக்க முடியும் அரசே. மாயவல்லியும் பார்த்துட்டு ஊதியத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்புறமாடி என்ன யோசனை நான் சொல்றேன். அந்த அரை மண்டையை கேட்காங்க. வாங்க போகலாம். நீ இருக்கும் வரையில் இந்த சாக்கரையை தேடி இவ்வளவு மழையும் வர வேண்டுமா? நான் சொல்லிருந்தால் நான் ஓடோடி வந்திருப்பேன். நான் மகள் மீன் பிச்சைக்காக சென்றேன் அல்லவா? சமுத்திரராஜனுடைய மகள் முத்துநகை இவளை மனமுறிந்தால் தான் மகள் மீன் பிச்சை கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் மனமுறிந்து வந்துவிட்டேன். முடியவில்லையே. என்னடா நமக்கு ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. அரசரே கொய்யா கனி போல இருக்கிறார். பேரே கொய்யா பண்ண கீழே விழுந்து விட்டது. வாங்க அரசன் வீடுதாரி வந்திருக்காங்க. ஒரு பால் கூடவா உங்களுக்கு கொடுக்க இராது. கை தவறு கீழே விழுந்து விட்டது. மன்னித்து விடுங்க. அறியா சிறு பிள்ளைகளா இருக்காங்க. திட்டாதப்பா. பொண்ணு பேர் இவங்கதான் முத்துநகை. முத்துநகை ஆமா. கனி சமுத்திரராஜனுடைய மகள். ஆமா அரசு. ஊதியம் எதையும் சொல்ல வந்தாங்க. உங்கள கட்டிக்கிட்டு நானு ஊதியம் கொண்டு வந்திருக்கேன். இது தாண்டி தெய்வம். நம்ம வீடு தாண்டி ஊதியத்தை கொண்டு வந்திருக்கிறார். வாங்க கொடுச்சு அரசு. நான் மறுபடியும் அரசரை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது? இந்த மீசையை பார்த்து கொஞ்சம் பயந்து விட்டோம். நீங்கள் அரசனை அழைத்து கொண்டு அரண்மனை செல்லுங்க. நான் மறுபடியும் உணவு வந்து சந்திக்கிறேன். இவங்க எல்லாம் உங்களை அவமரியாதை செய்யறாங்க. நாட்டிலே பெண்களை திட்டினால் எனக்கு பிடிக்கும். காலேஸ்வரர் உதயமாகட்டும். நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அரசே இரண்டாவது ஒருத்தி வந்தாலே கொய்யா கனி போல் மலர்ந்திருக்கிறாளே, கும்முன்னு இருக்கிறாளே. யார் அவ? டேய் அரசே, அவளை விட இவ ரொம்ப ஜோக்கா இருக்கிறாடா. இது அவள் கொண்டு வந்த தண்ணி தானே? ஐயோ அரசே, சற்று பொறுங்கள். அதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்வோம். அமர்கள் அமர்கள் அரசே. அரசர் ரொம்ப அவதிப்படுகிறாரே, என்ன செய்வது? மகாராஜா,
நான் கண்ட பலன் என்னடா? அந்த பெண்ணை நான் ஒன்று சேர வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு இப்ப என்ன பண்ணுங்க? இப்ப நீ நண்ட பண்ணணும். ஆமாடா, நண்ட பண்ணணும். ரெண்டையும் பண்ணணும். நண்ட இல்லைங்க அரசே, நண்ட பண்ண கடித்து விடும். ரெண்டையும் மகாராஜா இருங்க. அவன் யோசனை கேட்டீங்க, அது சரிப்பட்டு வரல. ஆனா இவனை கொல்றதுக்கு ஒரே வழி. ஆனா நான் சொல்ற வழி கேட்டீங்க, இவன் போனா திரும்ப முடியாது. ஆமா சொல்ற. நாகலோகம் தெரியுமா? ஆமா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப தலைவலி, மண்டைய பொளக்குது, நீங்க சாவுறீங்க. ஏன் நம்ம நன்றாகத்தான் இருக்கிறா? தலைவலி வருது, உனக்கு மட்டும் நீ வவுத்துறீங்க சொன்னா அவனுக்கு கொடுத்துமா? நானும் ஒரு ஓசனை மந்திரி இப்படி பேசுகிறாய். ஒரு ஓசனை, உன் ஓசனை தான் சரிப்பட்டு வரல. சரி சரி, நீ செல்லாத. உங்களுக்கு தலைவலி அப்படியே மண்டைய பொளக்குது. இந்த தலைவலி போகணும்னா என்ன வழி? எங்க போகணும்? நாகலோகம் போகணும். நாகஜோதி கொண்டு வந்தா அத மூந்து பார்த்தா தான் தலைவலி போகும் அப்படின்னு சொல்றோம். நாகலோகம் போனா அங்க பாம்பு சும்மா விடுமா? அப்படியே ஒரே போடுதான். பாம்பு எல்லாம் இவனை கொத்தி இவன் அங்கே செத்து போயிடுவான். அந்த 2 கலிகளும் எனக்கே சொல்ல. நீ ரெண்ட பண்றான். உனக்கு இன்னையிலிருந்து சம்பளம் ₹1 கூட. நீ ₹1 கொடுத்தீங்க. இப்ப உனக்கு மண்டை வலிக்குதா இல்லையா? ஐயோ என்னால் நிம்மதியாக வாழவே முடியல. அன்னி நாட்டில் யாராவது இருந்தார் மணமணி வயிற்றில் எல்லாரையும் ஒரே வயிற்றுல கூட்டி பார்த்தேன். எல்லா வயிற்றுல வந்து பார்த்தாங்க. இந்த தலைவலி நல்லாவாதா? நாங்களுக்கு பித்து பிடித்தது என்னமோ தெரியவில்லை. பித்து பிடித்துதான் நான் பித்தான் நின்றுட்டு இருக்கேன். நாங்கள் எங்கெங்க வைத்தியர்கள் உள்ளீர்கள் என்று எல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டோம். யாராலையும் காப்பாற்ற முடியவில்லை. செய்ய நாங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும். நாகலோகம் செல்ல வேண்டும். நாகலோகம் சென்று நாகஜோதியை கொண்டு வந்து அவர் முகந்தால் தான் தலைவலி நீங்கும் என்று சொல்லுங்க. நாகலோகம் போய் சர்ப்பத்தினுடைய கையில் நீ வீரன் அல்லவா? நடுக்கடலுக்கு போய் கொண்டு வரும்போது சாதாரணமா பேசுற. நான் 2 பெண்கள் என்ன நம்பிட்டு இருக்காங்க. நீங்க இருவரும் யாராவது ஒரு போயிட்டு வாங்களே. அரசருக்கு ஆட்கள் தேவையில்லவா? நான் புடிச்சு கொடுத்துக்க ஆள் இல்லையே. அந்த பெண்களை கூட நான் பாத்துக்கிறப்ப நீ போயிட்டு வாப்பா, என் உயிரை காப்பாத்து. இந்த பைத்தியக்காரர் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சே கட்டு அரவணை அழைச்சு செல்லுங்க. நான் 40 தினங்கள் நாடு வந்து சேர்ந்து விடுவேன். கூட்டியிருப்பாங்க. மாயா என்னங்க என்ன பார்த்தாலும் தயக்கமாவே இருக்கீங்க. வாழ்க்கையில எங்கேயுமே நான் நிம்மதியோடு வாழ முடியலடி. நம்ம அரண்மனைக்கு போலாங்க. இங்க இருந்தா இப்படிதான் இருக்கும். நமக்கு எங்கடி இருக்கு அரண்மனை? அரசனுடைய அடையாளத்துல அல்லவா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த நாட்டு அரசனுக்கு தீராத தலைவலி வந்துருச்சு. இந்த நாட்டுக்கு நான் காலடி வைத்த உடனே இந்த மன்னனுக்கு ஒவ்வொரு வியாதியா தொடர்ந்து கொண்டு வருகிறது. பாதாள நாகலோகம் போய் நாகஜோதி கொண்டு வந்தால்தான் அரசன் உயிர் பிழைப்பாரான் சொல்லி நாகலோகம் போனவர்கள் மீண்டும் உயிரோடு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாகலோகம் போறேன் என்று சொல்லி சர்வ சாதாரணமா சொல்றீங்களா? எப்படிங்க? அது தண்ணி உங்களுக்கு என்னடி வேலை 2 பேத்துக்கு இருக்கு. பாதாள நடுக்கடல் போன நானு நாகலோகம் போயிட்டு வர முடியாதா? ஒரு வழியை சொல்லுங்கடி. அதனால இதோ நாங்கள் ஒரு ஓலைச்சுவடியை தருகிறோம். இந்த ஓலைச்சுவடியை நாகலோகத்தில் எய்தால் அங்கிருந்து உங்களுக்கு தகுந்த வரவேற்பு கிடைக்கும். அந்த வரவேற்போடு அவங்க என்ன கொடுத்தாலும் சரி அதை மறுக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க. சர்ப்பங்கள் வாழக்கூடிய புற்றினுடைய வழியா ஓனை எழுதோமானால் அங்க நின்று கூட்டிட்டு போவாங்க. கொடுப்பாங்க. என்ன கொடுத்தாலும் வாடி 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 ஒடியாடி போய் சண்டை கட்ட போட்டுக்காதீங்க. நீங்க பத்திரமா இருங்க. நான் நாகஜோதி வாங்கிட்டு வரேன். அரசு நலமாகி விடுவாரு. ஆனா நாம அப்புறம் நிம்மதியா வாழ்ந்துடலாம். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு நான் வந்துடுறேன்டி.
காலத்தினுடைய விதியை பார்த்தாயா? நம்மளால் எங்குமே நிம்மதியோடு வாழ முடியல. இதுவே இறுதியா இருக்கட்டும். சர்ப்பங்கள் வாழக்கூடிய புற்றினுடைய வழியா இந்த ஓனசுடைய எதிர்வுமையான அங்கிருந்து நமக்கு பரவேற்படணும் ஐயா சொல்லியிருக்கா.